ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பிரமிட் கேமோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல சூஜி பாத்தீங்கன்னா ஈரிம் கிட்ட அடுத்த பிரமிட் கேம்ல நீ எப்படியாவது எஃப் கிரேட் வந்தாகணும், மத்தவங்க எல்லாம் எஃப் கிரேட் வந்தா மட்டும் எல்லாரும் போட்டு அவங்கள புள்ளி பண்றாங்கல்ல, இதே நீ ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு எஃப் கிரேடுக்கு வந்தா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் உனக்கு யாரும் எதுவும் பண்ணலனா அப்பவே இந்த கேம் உடஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லும்போது ஈரிம் வந்து இப்ப என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அட் டைம்ல இவங்க ரெண்டு பேரோட போனுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது பாருங்க. இந்த கிம் தான் போட்டிருக்கா, என்னால முடியல சூஜி, நான் செத்தாலாவது இதை நீ நிறுத்துவியா, என்ன நிம்மதியா விடுவியா, அப்படின்னா நான் சாகுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா. இப்ப இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பத்திரி அடிச்சுட்டு கிளாஸுக்கு ஓட, இங்க கிளாஸ்ல கிம்மு பாத்தீங்கன்னா கத்தி வச்சு கையை அறுத்துக்கிற மாதிரி போயிட்டு இருக்கா. வெளியில இருந்து பசங்க எல்லாம் கத்துறாங்க, இல்ல வேணாம் அப்படி பண்ணாதுன்னு. ஆனா அவ கேட்கவே இல்லையே. இப்ப சருக்குன்னு கையில ஒரு அறுப்பு போட்டுறா. ஆனா எப்படியே கதெல்லாம் திறந்துட்டு எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹாரினும் அப்படியே மெதுவா வந்து கிம்மு கையில வச்சிருக்க அந்த கத்தியை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சூஜி நம்ம பசங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்க. இப்ப அப்படியே சூஜி கிட்ட மெதுவா வந்தவ, ஏன் சூஜி இப்படி பண்ண, இந்த டைம் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. இதை கேட்டு சுத்தி உள்ள பசங்களும் சூஜியை கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்னா அவ தான் கையை அறுத்துக்கிறதுக்கு முன்னாடி குரூப்ல ஒரு மெசேஜை போட்டு விட்டாலே. அதை பார்த்துட்டு இப்ப எல்லாரும் சூஜியை கண்ணா பின்னான்னு திட்டு சூஜிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றானுங்க அவனுங்க, நம்ம என்ன பண்ணோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே ஹாரின் மெதுவா பக்கத்துல வந்து, நான் தான் வந்துட்டு அப்பவே சொன்னல இங்க உள்ள பசங்க யாரை பத்தியும் உனக்கு தெரியாதுன்னு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இப்பதான் சூஜிக்கும் புரிய வருது இது எல்லாமே இந்த ஹாரினோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல இங்க வெயிட்டிங் ரூம்ல மிஸ் யூனா பாத்தீங்கன்னா சூஜியோட அப்பா கிட்ட, உங்க பொண்ணு என்னமோ டெய்லி சந்தோஷமா ஸ்கூல் வந்துட்டு போற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பொண்ணு படிக்கிற கிளாஸ்ல தான் நிறைய புல்லிங் நடந்துட்டு இருக்கு, அதுல உங்க பொண்ணு தான் விக்டிமா இருப்பாளோன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டதுமே அவருக்கு ஷாக் ஆகுது. அவர் மட்டும் இல்ல, அதை கேட்டுட்டு அங்க வந்திருந்த மத்த பேரண்ட்ஸுங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப சூஜியோட அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே டைரக்டா உங்க பொண்ணு படிக்கிற கிளாஸுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டா கிளாஸுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்து இப்ப பசங்க எல்லாருமே வந்து சூஜியை திட்டிட்டு இருக்குது, அவளை பிளேம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சூஜியோட அப்பாலாம் என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹாரின் அப்படியே சாஃப்டா வந்து, அது ஒண்ணும் இல்ல, சூஜி இப்பதானே புதுசா வந்திருக்கா, அதான் அவளுக்கு வந்து இந்த இடம் செட் ஆகல, இது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான், இதை நாங்க எங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்குவோம், என்னமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு பார்த்தா அவளோட அம்மா அவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்து இந்த ஸ்கூலோட டைரக்டர், நான் முன்னாடி சேர்மன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க வெறும் டைரக்டர் தான். அவங்களும் ஆமா பசங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அது நம்ம பேரண்ட்ஸுக்கு பெருசா தெரியாது, அதனால எதா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே அவங்க டீல் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பேரண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வெளியில போயிட்டு வெயிட் பண்றாங்க. இங்க உள்ள தூவா பாத்தீங்கன்னா சூஜியை பசங்க எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு சொல்லிட்டு இருக்கா, சூஜி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுல முக்கியமான விஷயம் இவன் நம்மளோட கேம் ரூல்ஸையும் மீறிட்டா, இதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்த தாயின் பாத்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே இருந்து, அடுத்த பிரமிட் கேம்ல சூஜி யாருக்கும் ஓட் பண்ணக்கூடாது, இதான் அவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்டா இருக்குன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் நம்ம கேங்குக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுது. அடுத்த கேம்ல மட்டும் சூஜி ஓட் பண்ணலாம்னா பிளானே சொதப்பிக்குமே, நாளைக்கு தான் அந்த பிரமிட் கேம் வேற, அதுக்குள்ள நம்ம இன்னொரு ஆளையும் பிடிக்க முடியாது, இப்ப என்னதான் பண்றதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. சூஜியும் சும்மா நிக்கல, எதுவுமே பண்ணாம பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போறதுக்கு ஏதாவது சும்மா ட்ரை பண்ணியாவது பாப்பேன்னு சொல்லிட்டு இப்ப கிம் கிட்ட, ஏய் கிம், நான் உன்னை மிரட்டினேன் நீ சொல்றியே, ஆனா நான் என்ன மாதிரி உன்னை மிரட்டினேன்னு தெரிஞ்சுக்கலாமா, உன்னை மிரட்டின மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, உன்னை மிரட்டுற மாதிரி எதுவும் விஷயம் எனக்கு தெரியுமா என்னன்ற மாதிரிலாம் கேட்க, ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டா, அப்படியே அமைதியாவே தான் இருக்கா. இந்த டைம்ல குறுக்க ஹாரின் பூந்து, இந்த கிளாஸ் எல்லாருக்குமான கிளாஸ், இந்த பிரமிட் கேமும் எல்லாருக்குமான கேம், அதனால இங்க என்ன நடக்கணும்ன்றத முடிவு பண்றதுக்கான உரிமை இங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கு. சோ உனக்கும் என்ன நடக்கணும், நீ அடுத்த கேம்ல ஓட் பண்ணலாமா கூடாதான்றது எல்லாத்தையுமே இங்க உள்ள பசங்களே முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்ல, இந்த செகண்டே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இதுக்கு எல்லாமே இந்த ஹாரினோட கேம் தான் சொல்லிட்டு. இப்ப பசங்களும் வந்து அடுத்த கேம்ல சூஜி ஓட் பண்ணலாமா கூடாதான்றத வந்து அவங்களோட கையை தூக்கி தெரிவிக்கிறாங்க. இப்ப இங்க உள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே வெளியில இருந்து பேரண்ட்ஸுங்க பார்த்துட்டு, ஓ மக்கள் ஆச்சியான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மிஸ் யூனா மட்டும் இல்ல, இது என்னமோ எனக்கு சரியில்லைன்னு தோணுது, பசங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பெரியவங்க எல்லாம் இப்படி நிக்கிறது தான் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹாரினோட அம்மா வந்து கதை திறக்கூடாம தடுத்துட்டு, இப்ப நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுறாங்க சைலண்டா. டீச்சராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இங்க உள்ள பசங்களும் பாத்தீங்கன்னா சூஜி அடுத்த கேம்ல ஓட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. சோ சூஜி அடுத்த கேம்ல ஓட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போனதுனால இதுக்கு முன்னாடி நம்ம சூஜி வந்து ஆள்லாம் சேர்த்து வச்சிருந்திருப்பால மிரட்டி கிரட்டி, அவங்களும் பேக் அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் எங்களையும் இந்த மாதிரி எதுவும் விஷயத்த சொல்லி மிரட்டின நாங்களும் கிம்மு பண்ண மாதிரியே பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்பதான் சூஜிக்கும் புரியுது எல்லாரையும் மிரட்டி சேர்த்தா கடைசியில் இந்த மாதிரி தான் ஆகும், அதனால ஜாயினோட வழி தான் பெட்டர், அவள மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசி அன்பால தான் நம்ம சைடு கொண்டு வரணும், அதனால தான் ஜேன் இனிமே நம்ம பக்கம் இருக்கா, சோ ஜாயினோட வழி தான் பெட்டர், அதே ஃபாலோ பண்ணலாம்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறா. ஆனா இப்ப அடுத்த சீன்ல இந்த பேரண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா கிளாஸுக்குள்ள வர வச்சு இந்த ஹாரின் வந்து ஏதோ பிரசன்டேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப வந்திருக்க பேரண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் இந்த பிரமிட் கேம் பத்தி சொல்லிட்டு இருக்கா, இது நாங்க எங்களுக்குள்ளே அப்பப்ப நடத்திக்கிற ஒரு பாப்புலாரிட்டி பேஸ்ட் கேம், ஆனா இது உங்க கூட இந்த டைம் நான் விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன், சோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நம்ம சீக்கிரமாவே இந்த கேம் ஆரம்பிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹாரினோட அம்மா வந்து, இல்ல இந்த கேம்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த சைக்கோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே திரும்பி அவளோட அம்மா ஒரு லுக்கு விடுவா பாருங்க. ஆனா அந்த டைம்ல கரெக்டா அவளுக்கு சாதகமா அவளோட பாட்டி அங்க வந்துடுறாங்க. அவங்க தானே வந்து அவங்க கம்பெனி சேர்மனு, அதனால அவங்க சொல்றதானே எல்லாருமே கேட்பாங்க. சோ இப்ப வந்தோடனே என் பேத்தி என்ன சொல்றாளோ அதான் இங்க நடக்கணும், அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை பண்ணிட்டு போட்டோம், அதை இங்க யாரும் கேட்க கூடாது, சலோ நீ பண்றதை பண்ணுமான்ற மாதிரி சொல்லி உத்தரவு கொடுத்துற. இப்ப ஹாரினும் கேமை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா. ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து பேரண்ட்ஸ் தான் பசங்களுக்கு ஓட் பண்ண போறாங்க, மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, எல்லா கேம் மாதிரியும் வந்து 5 ஓட்டு ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்கப்படும், அவங்களுக்கு பிடிச்ச பசங்களுக்கு வந்து அவங்க ஓட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னோடனே கேமும் ஆரம்பிக்குது. இப்ப எல்லா பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸுமே வேகமா போன் எடுத்து ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூஜியோட அப்பா மட்டும் அப்படியே வெறப்பா நின்று இருக்காரு. கடைசியா இப்ப கேம்லாம் முடிஞ்சு ஓட்லாம் கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வருது. சரி யாரா எஃப் ரேங்க்ல இருக்கான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம சூஜி தான். இப்ப ஹாரின் அப்படியே சூஜியோட அப்பாவை பார்த்து உங்க பொண்ணு எஃப் ரேங்க்ல இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அவர் இதை பத்தி பெருசாலாம் ஒன்றும் எடுத்துக்கல. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வந்து ரேங்க் இருக்க தான் செய்யுது. ஒருத்தவங்களுக்கு கீழே இன்னொருத்தவங்க வர மாதிரி தான் நம்ம சொசைட்டியே இருக்கு. சொல்ல போனா நம்ம ஸ்கூலுமே ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் சொசைட்டி தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு சூஜி கடுப்பாயிரா. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட கஷ்டம் கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. கீழே இருக்கவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடுமையானதுன்றது மேல இருக்கவங்களுக்கு புரியவே புரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹாரின் சூஜி உனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ரேங்க் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே இருக்கும். இந்த பிரமிட் எல்லா இடத்துலயுமே இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல அப்படின்னா நான் இந்த பிரமிடே உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சூஜி இப்ப கெத்தா சொல்றா பாருங்க. ஹாரின் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா தான் லுக் விட்டுட்டு இருக்கா. ஆனா சூஜி இந்த மாதிரி தைரியமா பேசின விஷயம் பாத்தீங்கன்னா லைட்டா இந்த சேர்மன் இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போய் கிளாஸுக்கு வரும்போது தான் சூஜி பாக்குறா அவங்க கிளாஸ்ல இருக்க போர்டுக்கு மேல ஒரு குட்டி கேமரா இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே இவ கெஸ் பண்ணிட்டா இந்த கேமரா வந்து அந்த ஸ்டோர் பாய் தான் வச்சிருப்பாப்லன்னு. ஏன்னா ஒரு டைம் வந்து அவர் ஸ்கூலுக்கு வரதை பார்த்திருப்பாள்ல. இவ கெஸ் பண்ண மாதிரியே அந்த ஆளு தான் வந்து அந்த கேமராவையும் வச்சிருப்பாரு இந்த கிளாஸ்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்றதுக்காக. இவளும் அதை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த கேமரா நமக்கு யூஸ் ஆக தான் போகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஈரி மாறா என்ன சூஜி அந்த பொண்ணு நீ சொல்றதை கேட்கலன்னு அவளை மிரட்டி இருக்க போல. அப்ப நானும் நீ சொல்றதை கேட்கலன்னா என்ன மிரட்டி இருப்பா தானே, என்னோட விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லியிருப்பா தானேன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நீயும் யூஞ்சங்க என்ன வேணா பண்ணுங்க அதை பத்தி எனக்கு என்ன கவலை. அப்புறம் நான் அந்த ஹாரின் சைக்கோ மாதிரி எல்லாம் கிடையாது இதை வச்சு உங்களை மிரட்டுறதுக்கு. ஆனா இதுக்கப்புறமும் என்ன மாதிரி வேற யாரும் இந்த விஷயத்தை நீ கண்டுபிடிக்காம இருக்கணும்னு நினைச்சுன்னா யூஞ்சங்க கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் வழக்கம் போல நம்ம கேங் வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல உட்காந்துட்டு நாளைக்கு நடக்க போற பிரமிட் கேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜோ வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட சூஜியும் சரி நான் கடைக்கு போயிட்டு அதான் வாங்கிட்டு வரேன்ட்டு இப்போ உள்ள போனா இந்த ஜாயின் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து ஏதோ பாடி கார்டு மாதிரி மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த ஸ்டோர் பாய் கிட்ட இருந்து சூஜியை வந்து இவ காப்பாத்துறாளாம். அப்பதான் ஒரு விஷயத்தை ஜாயின் நினைச்சு பாக்குறா. இந்த ஸ்டோர் பாயோட தங்கச்சி ஊரி இருக்கால அவ வந்து அந்த புள்ளி கேங்கால பல கொடுமைகளை அனுபவிச்சு ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோர் பாய் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு அவர் தங்கச்சியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. அப்போ ஒரு மாதிரி டென்ஷன்ல எல்லாத்தையும் போட்டு உடச்சு பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பாரு. என் தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சு பண்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு மாதிரி கோவமா தான் பேசிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் இவர் கொஞ்சம் கோவக்காரரா இருப்பாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு சூஜி அவர்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா இப்ப அந்த ஸ்டோர் பாய் சூஜி கிட்ட சரி கிளாஸ்ல வச்சு இந்த கேமரா என்னாச்சு நீ ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அது சொதப்பிக்கிச்சு. ஆனா அந்த கேமரா இன்னும் கிளாஸ்ல தான் இருக்கு பட் இப்போதைக்கு அதனால பெருசா நமக்கு எந்த யூஸும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஜாயின் இதை கேட்டுட்டு என்னது கேமராவா நம்ம கிளாஸ்ல போது ஆமா அது என்னோட பிளான் பி பட் அதை பத்தி நம்ம பெருசா கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கவனம் இப்போதைக்கு இருக்க வேண்டியது எல்லாமே நம்ம சைடுல எப்படி இன்னும் நிறைய பேரை சேர்க்கலாம் அப்படின்றதுல தான். ஆனா எனக்கு என்னமோ இந்த ஜோவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ கடைசி நேரத்துல ஏதாச்சும் சொதப்பலாம் சொதப்பிட போறான்ற மாதிரி சொல்லும்போது ஜாயின் இதை பத்தி தான் யோசிக்கிறா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் பிரமிட் கேம்னு சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கு கிடையாது இன்னும் ஒரு நாள் இருக்கு. இப்ப கிளாஸ்ல ஈரியும் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருக்கும் முன்னாடி கைஸ் நம்ம கேம் ரூல்ஸ் படி இந்த கேமோட ரூல்ஸை மீறினா மட்டும் இல்ல இந்த கேமை பத்தின விஷயங்களை வெளியில சொன்னா கூட அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு தானு கேட்கும்போது பசங்க எல்லாரும் ஆமான்றானுங்க. அப்படின்னா இன்னத்துக்கு நம்ம ஹாரினையும் பனிஷ் பண்ணிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பசங்க எல்லாரையும் பார்க்கணுமே. ஹே என்ன சொல்ற நீ கேட்கும்போது ஆமா அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பிரமிட் கேமை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களே அந்த கேமை விளையாடவும் வச்சிருக்கா. அதுக்கு பேரு என்னவா இது எல்லாருக்குமான கேம் தானே. சூஜிக்கு மட்டும் அப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருக்கோம். ஹாரினை மட்டும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம விட்டா எப்படி இது எல்லாரோட கேம் ஆகும். அதனால சூஜிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தோமோ அதே பனிஷ்மெண்ட் ஹாரினுக்கும் கொடுக்கணும். அவளும் அடுத்த கேம்ல ஓட் பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சூஜியோட பிளான் தான். சூஜி சொல்லி கொடுத்த மாதிரி தான் இப்ப ஈரிம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஹாரினோட இமேஜ பசங்களுக்கு முன்னாடி உடைக்கிறதுக்கான பிளான் தான் இது. ஆனா இப்ப ஹாரின் பசங்க எல்லாரையும் பார்த்து நான் பண்ணது தப்புன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஈரிம் உடனே ஹே இதெல்லாம் போங்க இப்படி கேட்டா யாரு பதில் சொல்லுவா. சூஜிக்கு எப்படி ஓட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் ஓட்டு எடுக்கிறோம். ஆனா இந்த டைம் வந்து பேப்பர்ல தான் நம்ம இதை பண்ண போறோம். சோ யாரெல்லாம் வந்து ஹாரின் அடுத்த கேம்ல ஓட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஓட்டை நீங்க பேப்பர்ல எழுதி கொடுக்கலாம்னு சொல்ல எல்லா பசங்களும் அவங்களோட விருப்பத்தை எழுதி கொடுக்குறாங்க. இப்ப ரிசல்ட் வருது பாருங்க. அவ்வளவுதான் ஹாரின் அடுத்த கேம்ல ஓட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் வருது. இதை பார்த்ததுமே ஹாரின் முகத்தை பார்க்கணுமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா ஒரு மாதிரி கோவத்தோட உச்சிக்கே போயிட்டா. அப்படியே இப்ப ஹீரோயின் ஈரிம் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. நான் என்னோட பிளானை மாத்திட்டேன். ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீ எஃப் கிரேடுக்குலாம் போக வேண்டாம். இப்ப நீ இருக்க கிரேட்ல இருந்து ஏ கிரேடுக்கு போகணும். ஏன்னா ஹாரினுக்கு அடுத்து கிளாஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஆள்னா நீ தான். அது மட்டும் இல்லாம திடீர்னு எதுவும் பிரச்சனை வந்தா கூட ஈஸியா ஒன்னால மட்டும் தான் பசங்க எல்லாரையும் ஒன்னு தட்ட முடியும். சோ நீ ஏக்கு போறது தான் நம்ம எல்லாருக்குமே சேஃப் சைடு. நான் எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லார்ட்டையும் சொல்லி அடுத்த பிரமிட் கேம்ல உனக்கு ஓட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ எப்படியாவது ஏ கிரேடுக்கு போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிளான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாத்தையுமே மாத்திட்டா. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம காட்டி முடிக்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜாயின் கிட்டையும் ஹீரோயின் சொல்லிடுறா. அடுத்த கேம்ல நீ எனக்கு ஓட் பண்றதுக்கு பதிலா ஈரிம்க்கு ஓட் பண்ணு. பிளான் எல்லாமே மாறி போச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஆக்சுவலா சூஜி என்ன பிளான் பண்றான்னா இவ வந்து மறுபடியும் எஃப் ரேங்க் போய் இவளை வந்து எல்லாரும் புள்ளி பண்ணுவாங்கல்ல அதை அந்த கிளாஸ்ல இருக்க கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு எவிடன்ஸா மாத்தி எப்படியாவது இந்த விஷயத்தை வெளியில தெரியப்படுத்திடலான்னு பாக்குறா. ஆனா அடுத்த சீன்லயே ஒரு குட்டி ட்விஸ்ட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா இந்த ஈரிம் இருக்கால அவளை பத்தின ஏதோ ஒரு தவறான ரூமர் வந்து நியூஸ் ஆர்டிகல்ல வந்து பப்ளிஷ் ஆயிடுது. அதை வந்து ஈரிம் பாக்குறா. ஈரிம் கூட இந்த யூன்ஜங்கன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பால அவளுமே பாக்குறா. அவளுக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பாயிடுது. ஏற்கனவே அவ கடுப்புல இருக்கா. இதுல பின்னாடி ரெண்டு பொண்ணுங்க வேற இதை பத்தி பேசி சிரிச்சுட்டு ஈரிம் வேற கலாச்சிட்டு இருக்க. இப்போ ஒரு மாதிரி வெறியாயி வேகமா வந்து அந்த பேசி இருந்தவளுக்கு கண்ணத்திலே பொழிச்சிரும்
கிக்குன்னு ஒன்று விட்றா பாருங்க. அவ்வளவுதான் சண்டை ஆரம்பிக்குது. யூஞ்சங் ஒரு மாதிரி சைக்கோத்தனமா அந்த பொண்ணு போட்டு அடின்னு அடிக்கிறா. அவளுக்கு ரத்தமே வந்துருச்சு. ஆனா அந்த டைம்ல தான் இந்த ஹாரின் ஒரு மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் சூடுபடுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல வந்துருக்கிற போட்டோவை பார்த்தா இது நம்ம கிளாஸ்ல எடுத்த போட்டோ மாதிரியே இல்ல, அதுவும் யாரோ ஒருத்தவங்க ஹிடன் கேமரா வச்சு எடுத்த மாதிரியே இல்ல, எனக்கு என்னமோ இங்கதான் யாரோ அந்த கேமரா வச்சிருக்காங்களோன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லி இப்ப கொளுத்தி போட அவ்வளவுதான் இந்த யூஞ்சங் உடனே தேட ஆரம்பிச்சிட்டா அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த கேமராவை கண்டும் பிடிச்சிட்டா. ஆனா இப்ப ஈரிம் அப்படியே வந்து யூஞ்சங் ஒரு அறைய விட்டுட்டு இங்க பாரு, ஒழுங்கா நீ அடிச்ச பொண்ணுட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே நீ முடிக்காதன்ற மாதிரி சொல்ல இவளும் சும்மா கடமைக்கு சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹாரின் அந்த கேமரால மெமரி கார்டு இருக்கும்ல, அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா யார் இந்த கேமராவை இங்க கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப மிஸ் யூனா பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. நான் தான் அந்த கேமரா வச்சேன், இந்த கிளாஸ்ல எல்லாமே கொஞ்சம் சஸ்பீஷியஸா போனுச்சா, அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி பாக்கிறதுக்காக வச்சேன்னு சொல்லும்போது ஆனா ஹாரின் கேட்க மாட்டா. இல்ல அந்த கேமரா எடுத்து செக் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றா. அதான் சொல்றேன்ல நான் தான் அந்த கேமரா வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கேமராவை டக்குன்னு வாங்கி கீழே போட்டு காலாலே மிச்சு உடைச்சிடுறாங்க. சூஜிக்கலாம் படம் எப்படியே தப்பிச்சிட்டோன்ற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப கட் பண்ணி பிரின்சிபல் ரூம்ல காட்டினா யூனா மேமுக்கு பயங்கரமா திட்டு வந்துட்டு இருக்கு. உங்களை யாரு இந்த கிளாஸ் வைப் பண்ணுங்க விஷயத்துல மூக்கன் வைக்க சொன்னது, உங்களுக்கு இங்க ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசை இல்லையோ அப்படின்ற மாதிரி கண்ணாபின்னு திட்டும் போது இவங்க எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அந்த கிளாஸ் வைல கொஞ்சம் புல்லிங் இருக்கு மேம், வயலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, எதா இருந்தாலும் ப்ரூஃபோட வந்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே கையில ப்ரூஃபோட வந்து பிரின்சிபல்கிட்ட பேசுறாங்க. இருந்தாலும் பிரின்சிபல் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே இந்த ஹாரின் பாத்தீங்கன்னா மிஸ் யூனாவை பாக்குறா. வாங்க மேம், என்ன நீங்க எல்லார மாதிரியும் வருவீங்க பாடம் நடத்துவீங்க போயிடுவீங்கன்னு பார்த்தா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உள்ள வரீங்களே. சரி உங்க கிளாஸ் தான் போறீங்க போது மத்த நேரத்துல ஏதாவது ஃபன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டீங்களே, இதெல்லாம் தப்பு இல்ல, இதுல இருந்து நீங்க விலகி இருக்கிறது தான் நல்லது. நான் நல்லா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க, இல்லனா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுன்ற மாதிரி ஒரு தினுசா மிரட்டுறா. இவங்க இப்பதான் ஹாரின ஒரு முழு வில்லத்தனத்தோட பாக்குறாங்க. ஆனா அடுத்த சீன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு கீழலாம் என்னால வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வரும்போது அப்பதான் சூஜியை பாக்குறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சூஜி தான் வந்து அந்த கேமராவை அங்க மேல வச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் வந்து சூஜியை காப்பாத்திருக்காங்க. இப்ப சூஜி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்னால முடியல, என்ன ஒரு டீச்சர்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு, வயசுல பெரியவங்களா இருந்து என்ன பிரயோஜனம், செயல்ல அதை காட்ட முடியலையே, இருந்தாலும் எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு சூஜி, எனக்கு எல்லாமே தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே, தொடர்ந்து போராடு, உன்னை பொறுத்த வரைக்கும் ஹாரின் உன் கூட படிக்கிற வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நம்பிக்கையை மட்டும் எப்பயுமே விட்டுறாத, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பன்ற மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட கான்டாக்டையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு எனக்காச்சும் ஒரு நாள் உனக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா என்ன மறக்காம கூப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், இனிமே யூனா மேம் பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. கட் பண்ண இப்ப அடுத்த சீன்ல சூஜி பாத்தீங்கன்னா ஜாயினையும் ஜோயும் வந்து பாக்கிறதுக்காக கூப்பிடுறா. எதுக்காகனா இடையில வந்து இந்த ஒரு கேமரா பிரச்சனை ஆயிருக்கும்ல, அந்த கேமராவை அங்க போர்டுக்கு மேல வச்சிருக்கிறது ஜாயினுக்கும் இவளுக்கும் மட்டும் தான் தெரியும். அப்புறம் எப்படி அந்த விஷயம் கரெக்டா ஹாரினுக்கும் தெரிஞ்சது, கரெக்டா அந்த டைம்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சா அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தவங்க தானே சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் வர வச்சு ஜாயின் கிட்ட இந்த கேமராவை நம்ம அங்க வச்சது நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும், அது எப்படி அப்புறம் வெளியில போனுச்சுன்ற மாதிரி கேட்க இப்ப ஜாயின் எப்படி திரும்பி ஜோவை தான் பாக்குறா. உடனே சூஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, கெஸ் பண்ணிட்டா இந்த ஜோ தான் அந்த வேலையை பார்த்திருக்குதுன்னு. ஆக்சுவலா இந்த கேமரா மேட்டரை வந்து ஜாயின் தான் ஜோ கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா அந்த ஜோ பைப்புல வந்து ரேங்குக்காக ஆசைப்பட்டு இந்த விஷயத்த ஹாரின் கிட்ட சொல்லி விட்டுருச்சு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஜாயின் ஒரு பார்வை ஒன்னு பாக்குறா பாருங்க ஜோவை, அதுலயே ஜோ உடஞ்சிட்டா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அட ஆரம்பிச்சிட்டா. ஆனா சூஜி எங்களை இதுக்கப்புறம் எதுவும் பாக்குறேன் நீங்க வந்துடாத போயிடு ஒழுங்கான்னு சொல்லிடுறா. இவளும் அழுதுகிட்டே போயிடுறா. ஆனா இவளுக்கு இந்த டைம் ஒரு மாதிரி ரொம்பவே கில்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம கேங் கூட இருந்த கொஞ்ச நாளே இவ ரொம்ப அவங்க கூட அட்டாச் ஆயிருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா போயிட்டு இருக்க. ஆனா இங்க சூஜி ஜாயின் கிட்ட ஐயோ திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துட்டோமே, நாளைக்கு வர கேம் என்ன பண்றது, இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி என்ன பிளான் போட்டோமோ அதே மாதிரி தான் பண்ணி ஆகணும், நான் முதல்ல சொன்ன மாதிரியே எனக்கு யாரும் ஓட் பண்ண வேண்டாம், நீங்க எல்லாரும் ஈரிம்கே ஓட் பண்ணுங்க, எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல இப்ப அடுத்த பிரமிட் கேமும் வருது. இது இவங்க விளையாடுற 15வது பிரமிட் கேம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சூஜி வந்தப்போ ஒரு பிரமிட் கேம், அதுக்கப்புறம் இடையில ஒண்ணு, இப்ப இது 15வது பிரமிட் கேம். இந்த பிரமிட் கேம்ல நம்ம சூஜி ஹாரின் ரெண்டு பேராலையுமே ஓட் பண்ண முடியாது, ஆனா ஓட்டுங்களை வாங்க முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஓட் பண்ண முடியாதுன்றது தான், ஓட்டு வாங்க முடியாம எஃப் கிரேட்ல இருக்கணும் அப்படின்றது இல்ல. சோ இந்த கேம்ல இவங்க ரெண்டு பேரால ஓட் பண்ண முடியாது, ஓட்டுங்களை வாங்க முடியும். இப்ப கேமும் ஆரம்பிக்குது. பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா வழக்கம் போல ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேமும் முடியுது, ஓட்டிங்லாம் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டும் வருது. இப்ப ரிசல்ட்டை பார்த்ததுமே ஹாரினோட முகத்தை நம்ம பார்க்கணுமே, ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா. அப்படியே கங்காக்குள்ள இருந்து சந்திரமுகி வர மாதிரி இவளுக்குள்ள இருக்க அந்த சைக்கோ வெளியில வர்றா. சரி அப்படி என்னதான் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த டைம் ரேங்க் எஃப்ல யாருமே கிடையாது. ஆக்சுவலா அவங்க கேம் ரூல் படி வந்து யாரு ஒரு ஓட்டு கூட வாங்கலையோ அவங்க தான் ரேங்க் எஃப்ல வருவாங்க. ஆனா இந்த டைம் எல்லாருமே ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ இந்த டைம் யாருமே எஃப் ரேங்க்ல இல்ல. இத பார்த்துட்டு அந்த சைக்கோலாம் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிறா. ஏன்னா இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சேஞ்ச கொடுத்திருக்கு. இங்க ஈரிம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி எப்படியோ ஏ கிரேடுக்கு போயிட்டா. ஆனா இங்க தாயினும் துவாவும் பாத்தீங்கன்னா ஏ கிரேட்ல இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் இறங்கி கீழே வந்துட்டாங்க. தாயின்லாம் ஒரு மாதிரி வெறியாய் எல்லாரையும் பிடிச்சி வச்சு எனக்கு ஓட் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா இங்க இந்த அக்கப்போர்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியில இன்னொருத்தி பாத்தீங்கன்னா அவ ரிசல்ட்டை பார்த்து அப்படியே சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இவள யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். இடையில யூனுன்னு சொல்லிட்டு நான் தான் ஜாயினோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் வந்து பேசியிருப்பாள்ல, அவளே தான். இவ லாஸ்ட் டைம் சூஜியை பார்க்கும்போது ரேங்க் டில இருந்திருப்பா. இப்ப சடால்னு பார்த்தா ரேங்க் ஏல வந்து நிக்கிறா. இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இவ எதிர்பார்த்தது தான் போல இருக்கு. இப்போ ஒரு மாதிரி
சைக்கோத்தனமா நிமிந்து பாக்குறா பாருங்க, இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம்ன்ற மாதிரி. ஆனா இப்ப இங்க நம்ம சூஜியை காட்டுறாங்க, அவளுக்கு வந்து 3 ஓட்டு வந்திருக்கு. இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா, இவங்களோட பிளான் வந்து எப்படி கடைசி நேரத்துல மாறுனுச்சு அப்படின்றத. கடைசியா சூஜியும் ஜாயினும் பார்த்து இருந்திருப்பாங்கல்ல, அப்ப ஜாயின் சூஜி கிட்ட சொல்லிருப்பா, இங்க பாரு சூஜி, நம்ம இப்ப போட்டிருக்க அந்த பிளானை வந்து கண்டினியூ பண்றது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப கிளாஸ்ல நம்ம வச்சிருந்த அந்த கேமராவும் இல்ல, எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம ஒன்ன ரேங்க் எஃப்ல வர விட்டுட்டு நாங்க ஒன்னும் சும்மாலாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம். சோ எதா இருந்தாலும் ஒன்னாவே சேர்ந்து போராடுவோம். அடுத்த கேம்ல நாங்க எல்லாரும் உனக்கு ஓட் பண்றோம் டாட் அப்படின்னு சொல்லிட. சூஜியும் சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா வந்து கேமரா இல்லாதனால இந்த பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதனால நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா ஈரம் கிட்ட போயிட்டு பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், ஆனா நான் லாஸ்ட் டைம் சொல்லி இந்த மாதிரியே என் சைட்ல இருந்து எல்லாரும் உனக்கு ஓட் பண்ணுவாங்க, ஆனா நீ எங்க சைட்ல உள்ள எல்லா ஆளுங்களுக்கும் ஓட் பண்ணணும் சரியான்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே டீலா கரெக்டா முடிச்சிருப்பா. சோ இப்ப சூஜி போட்ட பிளான் எல்லாத்தோட ரிசல்ட் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ரிசல்ட்டை பார்த்ததுமே வந்து ஹாரின் சூஜியை தான் பாக்குறா, ஒரு மாதிரி கோவமா பாக்குறா. ஆனா சூஜி அவளை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா ஸ்மைல் பண்றா. இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ இதான் அவன் பொருளே வாங்கி அவனே போறதோன்ற மாதிரி தான் தோணுச்சு. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ஹாரின் பாத்தீங்கன்னா ஜாயினை கூப்பிட்டு வச்சு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னையும் சூஜியும் சேர விட்டான் பாரு, அதான் நான் பண்ணதுலே ரொம்ப பெரிய தப்பு. ஆனா ஜாயின், ஹாரின் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நீ இத்தோட நிறுத்திக்கோ, அதான் எல்லாருக்குமே நல்லது. நீ எல்லாரையும் மட்டும் இல்ல உன்னை நீயும் கூட காயப்படுத்திக்கிற, தயவு செஞ்சு இது வேண்டாமின்னு சொல்லும்போது, ஓ இப்பதான் உனக்கு இது புரியுதோ, எனக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. அப்ப நீ சும்மா நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, இப்ப மட்டும் என்னவா, நான் என்ன உன்னை சும்மாவா எஃப்ராங்க் வர வச்சு நீ நினைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே இப்ப அந்த இடத்துக்கு ஜாயினை தேடிட்டு சூஜி வந்துடுறா. சூஜியை பார்த்ததுமே ஜாயின் வந்து, வா சூஜி, நீ என்ன இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டதா நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா அவனாலதான் நீ எஃப்ராங்கே போனேன்னு உனக்கு அந்த விஷயம் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலா பிளான் பண்றது வந்து எப்படியாவது ஜாயினையும் சூஜியும் பிரிச்சு விட்டலாம்னு பாக்குறா. ஆனா சூஜி சிக்குவாலா வலையில, இங்க பாரு ஹாரின், உன் பாப்பா விளையாட்டுலாம் யார்ட்ட வேணா வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, ஜாயின் என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி உன்னோட டார்கெட் நான் கிடையாது, ஜாயின் அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்பயுமே எஃப் கிரேட்ல இருக்கணும் தானே நீ நினைச்ச, ஆனா அது எனக்கு பிடிக்கலையே, நீ நினைச்சதை நான் எப்பயுமே நடக்க விட மாட்டேன்ற மாதிரி இவ கெத்தா சொல்ல, ஹாரினால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அமைதியா போயிடுறா. ஆனா இப்ப அந்த சைக்கோ நடந்து போயிட்டு இருக்கிறத கீழே உள்ள பசங்க எல்லாருமே பாக்குறாங்க. அடுத்து என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்காலோ தெரியலேன்ற மாதிரி ஒரு மாதிரி வெடவெடுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். அடுத்த எபிசோட் சீக்கிரமாவே வந்துடும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். மேபி லேட் ஆனிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சு. இதுல மொத்தமா 10 எபிசோடு தான் இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடலாம் இந்த வாரத்துக்குள்ள. நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள முடிக்க ட்ரை பண்றேன். எல்லாரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களை அடுத்து ஒரு ஆசமான வீடியோல பாக்குறேன். டாடா.